வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆரணி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை துரை சந்திரசேகர் எம்எல்ஏ வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துச்செல்வி தலைமை தாங்கினார். ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து, முன்னாள் பேரூர் செயலாளர் டி கண்ணதாசன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் க சுகுமார், பேரூர் பொருளாளர் கு கரிகாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர் ராமசாமி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 132 மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் தியாகராயா கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர் ரவிச்சந்திர பாபு, ஆரணி பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் க ரமேஷ், வார்டு உறுப்பினர் ரகுமான் கான், திமுக நிர்வாகிகள் நிலவழகன், புதுநகர் பாலாஜி, நீலகண்டன், கலையரசி, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் லாவண்யா, சந்தோஷ் பிரபா, சாய் சத்யா, சூர்யா, வழக்கறிஞர் சுரேந்தர், ஜெகன், முரளி, டில்லிராஜ், செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஆசிரியர் விஜயன் நன்றி கூறினார். Yes, sir. Simon, 316, 1 Tamil Nadu NCC, MKV Government Boys High Secondary School, sir. Welcome to Cycle Distribution, sir. Yes, sir. Simon. எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு பள்ளி. இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அதிகமானோர் இங்குதான் கல்வி கற்றுள்ளனர் என்பதை சொல்வதில் நாம் எல்லாம் பெருமை கொள்வோம். 1900 பணத்திற்காக எந்த வகையும் உங்களுக்கு நிறைவேற்றல் கூடாது, சிறப்பும் கூடாது என்று இந்த அரசு பரிசீலனை செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இந்த அருமையான திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் எப்பொழுதுமே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மீது தனியாக பெற்றும் ஆசையும் கொண்ட தலைவர் கே சுகுமார் MABL அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழுவை சார்ந்த தலைவி லாவண்யா மற்றும் இதர உறுப்பினர்களுக்கும் மேலும்